மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் உள்ள தாவரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியும் தரும். ஆனால் சில தாவரங்கள் உங்களுக்கு தெரியாமல் தீய சக்திகளையும் நோய்களையும் சண்டைகளையும் வரவழைக்கும் என்று வாஸ்து சொல்லுது. இன்று நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத வாஸ்துப்படி அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய செடிகளை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாஸ்து என்பது எப்பவுமே திசை, ஆற்றல் மற்றும் இயற்கை சமநிலையை பற்றி பேசுகிறதான் வாஸ்து. செடிகள் இயற்கையின் உயிர். ஆனால் ஒவ்வொரு செடியும் அதே விதமான ஆற்றலை தராது. சில செடிகள் நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும் என நம்பப்படுகிறது. சில செடிகள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இது நம்பிக்கை மட்டும் இல்லை, பாரம்பரிய அனுபவத்தோடு சேர்ந்து வந்த ஒரு நம்பிக்கைங்க. வீட்டில் வளர்க்கக்கூடாத தாவரங்கள் பட்டியலாக பார்க்கலாம். முதலாவது பனை மரம். வாஸ்துப்படி வீட்டுக்குள்ளே பனை மரம் வச்சா சண்டை, மன அழுத்தம் அதிகரிக்கும். காரணம் என்னன்னா, இதனுடைய பெரிய பெரிய இலைகள் நிழலை அதிகமாக தருதுனால வீட்டில் நேரடி சூரிய வெளிச்சத்தை கொடுக்காம குறைந்த அளவில் கொடுக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது பப்பாளி செடி. பப்பாளி பழம் ஆரோக்கியத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு பழம். ஆனால் இந்த செடியை வீட்டுக்கு உள்ளேயோ இல்லை வீட்டுக்கு வெளியில் நுழைவாயிலையோ பப்பாளி மரத்தை வச்சோம்னா நம்மளுக்கு பண வரவு குறையும் என நம்பப்படுது. அதே மாதிரி திடீர்னு காய்ச்சல் வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். இது டைரெக்டாக பூமியிலேருந்து வளர்றதுனால நம்மளுக்கு நெகட்டிவ் சிம்பிள் கிரியேட் பண்ணக்கூடியது இந்த பப்பாளி மரம். அடுத்து மூணாவது பிளாஸ்டிக் செடிகள். கிராம்பு செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இயற்கை அல்லாத பாசிட்டிவ் எனர்ஜி வராது. இயற்கையான செடிகளை வீட்டில் வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ பிளாஸ்டிக் செடி வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. அதனால டஸ்ட்டு, தூசி தான் அது மேலே படுது, நம்மளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வர செய்யும். அடுத்து நாலாவது என்னென்னா, முள் அதிகமாக உள்ள கேக்டஸ். சில பேர் இப்போ ஆர்னமெண்டல் பிளான்ட் நாங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி முள் செடிகளை அதிகமாக வாங்கி வளர்க்குறாங்க. இதனுடைய சயின்டிஃபிக் இது என்ன சொல்லுதுன்னா, ரேடியேஷனை இது குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் வாஸ்துப்படி வீட்டுக்கு உள்ளே வச்சா சண்டை, கோபம் அதிகரிக்கும். வேலை இடர்பாடுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த முள் செடிகள். அடுத்து ஐந்தாவது என்னென்னா, நம்ம நைட் டைமில் பூக்கிற பூச்செடிகளை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா இரவில் மனம் அதிக அளவில் கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, வீட்டுக்குள்ளே சில பூச்சிகள், வண்டுகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனுடைய பூக்களுடைய வாசனைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வரக்கூடிய வண்டுகள் நம்மளையும் தாக்க செய்யும். இது தீய சக்திகளை ஈர்க்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. அதிகமான மனம் நைட்டில் கொடுக்கக்கூடிய பூக்கள் வாஸ்துப்படி தீய சக்திகளை ஈர்க்கக்கூடியன்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காய்ந்து போன செடிகள். அதாவது செடி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு அது காய்ஞ்சு போயிருக்கும். அந்த செடிகளை நம்ம உடனே எடுத்துடணும். அந்த இறந்த செடிகள் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி. ஏன்னா அது பாசிட்டிவ் குரோத்துக்கு ஒரு பேட் சிக்னல். அடுத்து ஆலமரங்க. இது கோவிலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டோட பின்புறமோ அல்லது உள்ளேயோ வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக ரீதியில் இது வாஸ்து தோஷம் பிடித்துவிடும் மரம்னு நம்பப்படுகிறது. ஸோ இதை நம்ம வளர்க்கக்கூடாது. சிலர் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்து இயற்கை விஞ்ஞானத்தை சேர்த்து பார்த்தா சில காரணம் உங்களுக்கு புரியும். நிழல் இருந்தால் சூரிய ஒளிவு குறைவாக கிடைக்கும். ஈரப்பதமாக இருந்தால் அங்கே பூஞ்சை தொற்று வரும். முள் இருந்துச்சுன்னா அங்கே சேஃப்டி இஷ்யூ வரும். இரவில் மனம் அதிகமாக இருந்தால் பூச்சி தொந்தரவு அதிகரிக்கும். இதுக்கு மாற்று தீர்வு என்னென்னா, நெகட்டிவ் பிளான்ட்ஸ்களை நீங்கள் நீக்கிட்டு பாசிட்டிவ் பிளான்ட்ஸ்களை வீட்டில் வளர்க்கலாம். துளசி, மல்லிகை செடி, மருதாணி, ஆர்கிட் ஃப்ளவர்ஸு, கற்றாழை, இது எல்லாமே வாஸ்துப்படி கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வச்சு வளர்த்தோம்னா நம்மளுக்கு சிறப்பாக அமையும். நம்ம வீடு நம்ம மனம் போல தான். எதை நம்ம உள்ளே வர விடுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் தாக்கம் செய்கிறது.
வாஸ்துப்படி சில செடிகள் நம்ம வீட்டுக்குள்ள நல்ல ஆற்றலை கொண்டு வராது என்பதால் அவற்றை தவிர்க்கலாம். நீங்கள் வீட்டில் எதை வைத்தாலும் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அமைதி, ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் தரும் வகையில் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.